காதல் ஒளிக 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 ஒளிக. எவ்வளையும் நம்பாதீங்க. எல்லாருமே ஏமாத்துக்காரிங்க, கள்ளச்சக்காரிங்க. காதல் தோத்து போச்சுடா, தோத்து போச்சுடா. நான் எதுக்கு இந்த பூமிக்கு பாரமா இருக்கணும்? நான் போறேன். போடா, அவளே என்னை விட்டு போயிட்டா. நான் எதுக்காக உசுரோட இருக்கேன்? நான் சாக போறேன்டா. என்னாச்சு அவனுக்கு? ஓடி ஓடி போன்லயே ஒருத்தி லவ் பண்றதுனால அந்த பொண்ணு எவன் கூடி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம். சாருக்கு காதல் தோல்வியா, ஐயா தற்கொலை பண்ணிக்க போறாராமா. ஓ, ஓடி போன பொண்ணுக்காண்டி உயிரோட போறாரா? அப்ப இதை தள்ளியே போடக்கூடாது. இருடா, நானே அவன் தள்ளி விடுறேன். அவனா விழுந்தா கூட அடிபட்டு பொழைச்சுக்குவான். இவன் போறான். டேய், இருடா வரேன். நான் குதிக்கதான் போறேன். தடுக்காத. டேய், நான் தடுக்கிறதுக்காக வரல, தைரியம் சொல்றதுக்காக வந்திருக்கேன். சாகிறதுக்கு எதுக்கு தைரியம்? டேய், வாழ போறவரோட சாக போறவனுக்கு தானே தைரியம் அதிகமா தேவை. நீ கம்மியா சரக்கு எடுத்துக்கல, அதான் உன்னால கீழே குதிக்க முடியல. இரு, இத ஃபுல்லா அடிச்சுட்டு தெம்பா குதி. சைடிஸ் எதுவும் வாங்கலையா? நீங்க குடிச்சிட்டு போய் சூசைட் பண்ணிக்க போற, இதுல சைடிஸ் வேற தேவையா? தனியா எதுவும் சாப்பிட மாட்டீங்களோ? விஷத்தை குடிச்சா கூட அதுல கூல் ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் குடிப்பீங்க. சரக்க இங்க சாப்பிடு, சைடிஸ் கீழே வந்து தரேன். இல்லடா, நான் இல்ல. ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் செல்ல சொல்லுவாடா. இப்படி மட்டும் நான் நினைச்சு கூட பாக்கலடா. டேய், வா கீழே போய் ரூம் போட்டு அங்க உட்கார்ந்து ஃபீல் பண்ணலாம். என்ன உயிரோட விடாதடா. அடிச்சு கொன்று இல்ல லாரிய தேய்ச்சு கொன்னுறா. ஏத்திடுறா. அந்த 1500 ரூபாய் ஃபைனை ஏன் சம்பளத்துல இருந்து கொடுத்துறேன். என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அவளுக்காக சாக போறேன். நீ செத்து அவளுக்கு என்ன ஆக போகுது? அவளாலதான் நான் செத்தேன். அவ கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணியே சாகணும்டா. அறிவு கிட்டவனே, எவ்வளவு அப்படி ஃபீல் பண்ண மாட்டா. அப்படி ஃபீல் பண்ணிருந்தா இந்த உலகத்துல நேரம் அத்தனை பொம்பளைங்களுக்கு தாடி முளைச்சிருக்கணும்ல. தாடி முளைச்ச எந்த பொம்பளையா நீ பாத்திருக்கியா? என்னெல்லாம் எவ்வளவு காதலிச்சு ஏமாத்தனான்னு வச்சுக்க, நான் செத்து அவளை ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன். மாவாளை அவளை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். சாகுறானா சாவுகிறாக்கி. அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தும் கூட என்ன மறந்துட்டு போயிட்டாளடா. என்னதான்டா வாங்கி கொடுத்த? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், ஹைதராபாத் தம் பிரியாணி வாங்கி கொடுத்தேன், 2500 ரூபாய்க்கு காக்ரோச் சொல்லி கேட்டேன், அத கூட வாங்கி கொடுத்தா. என்ன ஜோலி? அது எனக்கும் தெரியாதுடா. ஏதாவது சட்டப்பாவடையா? நாயுடு காலுக்கு கூட்டு போய் சட்டி ப்ராவெல்லாம் வாங்கி கொடுத்தா. சரி, காதலிக்கும் போது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவ கழட்டி விட்டு போனதுக்கு அப்புறம் கணக்கு போட்டு அழுங்கடா. கூட்டு போயிருக்கியா? திருப்பதி, திருத்தணி இங்கெல்லாம் கூட்டு போயிருக்கேன். அவளை இது வரைக்கும் ஒரு கிஸ்ஸு கூட பண்ணதில்லடா. வெறும் கைய புடிச்சு சுத்துனது மட்டும்தானா மிச்சம். கைய மட்டும்தான். மறக்க மாட்டேன்டா, மறக்கவே மாட்டேன்டா. அவ உன்னை தொடச்சு போட்டுட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அவளை நினைச்சு நீ உருகிட்டு இருக்கியா? மறந்து தொலை. அவளை மறக்க முடியல, மறக்க முடியாதுடா, மறக்கவே மாட்டேன்டா. காதல் சின்னத்தை அழிச்சிட்டீங்களா? டேய், நாங்க சரிச்ச அந்த 4 மைல் தான் காதல் சின்னமா? தாடி வளர்த்துட்டா தோத்து போன காதல் ஜெயிச்சிருமோ? டேய், காதல மனசுல வைங்கடா, மயிர்ல வைக்காதீங்க. உன்னே மாதிரிதான் ஊருக்குள்ள நிறைய பேர் தாடியை விட்டு காதல் தோல்வின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க.
5 வருஷமா சேர்த்து வச்சலப்பா வெறும் 5 ரூபா பிளேடால சிரைச்சிட்டா மறந்துட முடியுமாடா? மறுபடியும் முளைக்கத்தான் போகுது, நான் வளர்த்துக்கிறேன்டா. ஓடி போன அவளை நினைச்சுக்கிட்டே நீ தாடி வளர்த்துட்டு அவ அடுத்தவனுக்கு குழந்தைய பத்தி வளர்த்துக்கிட்டு இருப்பா. அந்த குழந்தைக்கு உன் பேரை வச்சு திட்டுவா. காதல்ன்றது வயிற்று வலி மாதிரி, அவன் அவனுக்கு வந்தா தாண்டி தெரியா? அந்த வயிற்று வலிக்கு மருந்து நான் வாங்கி தரேன் வா.